ஹலோ வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் டு எஸ்பி ஹோம் ஃபுட்ஸ். இன்னைக்கு நாம சிக்கன் மசாலா எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை நாம இப்போ பார்த்துடலாம். 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். தக்காளி 4 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு தேங்காய் துருவி வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு, எஸ்பி ஹோம் ஃபுட்ஸோட செக்கு நல்லெண்ணெய், கிராம்பு ஒரு 10 கிராம்பு, ஏலக்காவும் ஒரு 10 ஏலக்காய், ஒரு 4-5 பட்டை, 2 ஸ்பூன் சோம்பு, மஞ்சத்தூள், பூண்டு பெரிய பூண்டு 2 பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். இஞ்சி 4 பீஸ், விரல் சைஸ்ல 4 பீஸ் தோல் உரிச்சு வச்சிருக்கேன். பெரிய வெங்காயம் நீளமா 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயமும் ஒரு 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமா ஒரு மல்லித்தலை, கொஞ்சமா ஒரு புதினா தலை. ஹோம் ஃபுட்ஸோட சிக்கன் மசால் பொடி. அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு இரும்பு கடாய் தான் நான் வச்சிருக்கிறேன். எப்போதும் இரும்பு மண்பானை தான் நான் யூஸ் பண்ணுவேன். இரும்பு கடாய் வச்சிருக்கிறேன் அடுப்புல. அடுத்து செக்கு நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் விட்டுருக்கேன். இல்லை பட்டையை போட்டுக்கணும். கிராம்பு ஏலக்காய் போட்ட உடனே வெங்காயம் போட்டுக்கணும். பெரிய வெங்காயம் போட்டு வதக்குறேன். அடுத்து சின்ன வெங்காயம், அடுத்து தக்காளி, இதில் கொஞ்சமா எடுத்து வச்சிருந்த புதினா, மல்லித்தலை இதையும் சேர்த்து வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு எடுத்து வச்சிருந்தோம்ல, அதை இதில் போட்டுருணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன் 1.5 கிலோவை இதுல போடுறோம். இதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல தேங்காயில சோம்பு போட்டு அரைச்சிருக்கேன். 2 ஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சிருக்கேன். அதை இதில் ஊற்றிடலாம். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். எப்படி வந்திருக்குதுன்னு அப்புறம் நான் உங்களுக்கு காணுறேன். சிக்கன் வெந்துருச்சு. இதில் இன்னும் 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம்.
சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் இப்போ தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆற ஆற அப்படியே திக்காக கெட்டி ஆயிடும். இதை நம்ம வேற பவுலுக்கு மாற்றிடுவோம். ஹலோ விவர், சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டாகவும் நல்லாயிருக்கும். இதை ஒரு 10 பேர் வரைக்குமே சாப்பிட்லாம். இது வந்து ஒயிட் ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பூரி, சப்பாத்தி, தோசை, ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க விவர். தேங்க்யூ.